வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப அட்ராக்டிவாக, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுவே வந்து ஃபோன் அமேசிங்காக இருந்தது. அப்படி இருக்கும்போது சாம்சங் S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா அதை விட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் போது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் S22 அல்ட்ரா. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான அக்சசரிஸும் கொடுக்கல. உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் S22 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் அமேசிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ S22 சீரிஸ், S21 சீரிஸ், S20 சீரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஸரி சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஃபோன் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோனோட பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அண்ட் கர்வ்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா கர்வ்ட் எட்ஜாக இருக்குது. S22 கம்பேர் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ்ட் டிசைன் கொடுக்கல, ஃப்ளாட் டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து எலிவேட்டடாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டிசைன் வந்து இப்போ தான் நான் பார்க்குற ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஃபோன்லையுமே வந்து இது மாதிரி ஒரு டிசைன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா S22ல இல்லாத சென்சார்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்ஸ் என்னென்னு நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஃபோனோட பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து S22ல இல்லை, S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பில்ட் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணுவாங்க, ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையா மார்க் பண்ணி அனுப்புவாங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த S Penக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோனில் கீழே வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு C டைப் சாக்கெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் 1 அண்ட் சிம் 2 போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது, பட் மெமரி கார்டு போடணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து 128 GB 256 GB அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மெமரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த விதமான ஒரு பட்டனுமே இல்லைங்க. S Pen இருக்கிறனால யூஸ்வலாக பட்டன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபோனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து அமேசிங்காக இருக்குங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே வந்து 6.8 inch கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இருக்கிற ஃபோன் சைஸோட இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து AMOLED டிஸ்பிளே அப்படின்னா சாம்சங் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து 2x அப்படிங்கிறனால இன்னும் வந்து நல்லாயிருக்கு. PPI ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி 500+ கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் சரி, எந்த கேம் விளையாண்டாலும் சரி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 8 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. Snapdragonலேயே இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ப்ராசர். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ராசரும் கூட எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசர். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OS இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 12ஓட வருதுங்க. Android 12 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் அண்ட் டிஸ்பிளே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு RAM பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 GBயில் ஸ்டார்ட் ஆகி 1 TB வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு குட்டி கம்ப்யூட்டராகவே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்,
எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்கிற ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங்லேயே வந்து இப்போதைக்கு விலை ஜாஸ்தியான மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபோன். ஸோ அதோடைய மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது, அதோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மர் அலுமினியம் கார்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் ஃபினிஷோட வருது. அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து நீங்கள் கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு டேமேஜுமே வராது. அதே நேரத்தில் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் ஆகட்டும் வாட்டர் ஆகட்டும் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் 1.5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டைலஸ். ஸோ சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைலஸோட வருது. அதில் வந்து ப்ளூடூத் இன்டிகிரேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து S Pen யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலாம், நீங்கள் வந்து நிறைய நோட்ஸ் எடுக்கலாம், நீங்கள் வந்து சைன் பண்ணலாம். இது மாதிரி S Pen யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபோன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.8 இன்ச் கொடுத்துருக்காங்க. டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 2x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. PPI ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி 500+ வருது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான கேம்ஸ்லாம் விளையாண்டாலும் சரி, ஹேங் ஆகிறது லேக் ஆகிறது இதுக்கான கொஸ்டினுக்கே இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB and 12GB அப்படின்ட்டு வேரியன்ஸ் இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டார்ட் ஆகி 1TB வரைக்கும் வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு Snapdragon கொடுக்குற பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராசஸர். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து குவாட் கேமரா செட்டப்போடு வருது. கேமராஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து அமேசிங்கான சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கேமராவுமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்பெக்கோட வருது. அதோடைய ஃபோக்கஸ் ரேஷியோ ஆகட்டும், அதோடைய இன்ஃப்ராரெட் ரேஷியோ ஆகட்டும் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து கேமராஸை வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் மோடும் இருக்குது. டூவல் வீடியோ கால் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா 108 MP கொடுத்துருக்காங்க லேசர் ஆட்டோ ஃபோக்கஸோட. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 10 MP கொடுத்துருக்காங்க, ஒரு 12 MP கொடுத்துருக்காங்க. 2 10 MP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ். அதில் வந்து 10x ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்குது. எப்போவுமே ஆப்டிக்கல் ஜூமிங் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்னதான் ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இமேஜ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் உடையாது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதோட அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G உடைய சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோன் சைஸ் பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங்கில் 5000 mAh அப்படின்னா தாராளமாக வந்து உங்களுக்கு 1 டேலேருந்து 1.5 days வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 45 watts கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து எந்த ப்ரீமியம் மொபைல் சாம்சங்கில் வந்தாலும் 25 watts தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 45 watts கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வருது. உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது, ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ரெக்கார்டிங்கும் இருக்குது இதில். ஸோ ஓவரால் வந்து ஒரு பவர் பேக் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேண்டம் பிளாக், ஒயிட், பர்கண்டி, கிரீன், ரெட், ஸ்கை ப்ளூ, கிராஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர்ஸில் வருதுங்க. அண்ட் வேரியன்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். 1,09,000 உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸுமே வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவுடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச் வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then is bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம். கிங் மொபைல்ஸ்,
உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.